ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்விட்ச் வேர்ட், அதனோடு சேர்ந்து ஒரு ஏஞ்சலிக் கோட் ஆர் ஏஞ்சலிக் நம்பர்ஸ். இந்த கோடை நம்ம கிராபோவி கோட்ஸ்ன்னு சொல்றோம். கிராபோவிங்கிறவர் இந்த எண்களுக்கான விஷயங்களை, இந்த எண்களை வைத்து நாம நம்மளுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக்கணும், தேவையான விஷயங்களை எப்படி நாம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் கோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இதை ஏஞ்சலிக் நம்பர்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஏஞ்சலிக் நம்பர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதனோடு சேரும்போது அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்விட்ச் வேர்ட்ஸுங்கிறது நம்மளுடைய சைடில், நம்மளுடைய லாங்குவேஜில் விசை எண்கள், விசை வார்த்தைகள், சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது நிறைய பேர் ஸ்விட்ச் வேர்ட்ஸுங்கிறதுனால நம்ம சொல்றதே அது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் சொல்றோம். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். நாம என்ன ஆசைப்படுறோமோ அதை நமக்கு அழகாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர். இதை மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லை விஷ் ஃபுல்ஃபில்லிங் நம்பர். விஷ் ஃபுல்ஃபில்லிங்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண் என்னன்னு பார்க்கலாம். அந்த கிராபோவி கோட்ஸ், விஷ் ஃபுல்ஃபில்லிங் கோட் என்னன்னா 5 4 5. இதுதான் இந்த விஷ் ஃபுல்ஃபில்லிங் கோட். இதை தினமும் குறைந்தபட்சம் 45 டைம்ஸ், அதாவது 45 முறை சாண்ட் பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். 545 545. இல்ல ஒரு இதுக்குன்னே இந்த விசை எண்களுக்காகவோ இல்ல ஸ்விட்ச் வேர்டுக்காகவோ ஒரு நோட் புக்ல இதுக்குன்னு ஒரு நோட் புக் போட்டு அழகா 545 545 எழுதிட்டே வாங்க. அது ஒரு இம்போசிஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன ஆசையோ என்ன தேவையோ அதை நினைத்து அட் அ டைம் ஒரு ஆசை தான் வச்சுக்கணும், ஒரு விஷ் தான் வச்சுக்கணும். நீங்க ஒரு 10 லிஸ்ட் வச்சுன்னு எல்லாம் கடகடன்னு நிறைவேறணும்னு நினைக்க வேண்டாம். ஒரு வாட்டி ஒரு விஷுக்கு 545 அப்படிங்கிற நம்பர். இதனோடு சேர்ந்து நாம ஸ்விட்ச் வேர்ட்ஸ், இப்போ உல்ஃப் மேஜிக் பிகின் நவுன்னு நம்ம ஒரு ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு எஃபெக்டிவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் எவ்வளோ எஃபெக்டிவ்னு பார்த்தோம். உல்ஃபோட எனர்ஜியை எப்படி நம்ம கூட்டிக்கிட்டோம்னு பார்த்தோம். இப்போ இதனோடு சேர்ந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா உல்ஃப் மேஜிக் பிகின் எப்பவுமே நவ்னு ஒண்ணு போட்டுக்கணும். அப்பனா இப்பவே செய்ய அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த நவ்ங்கிற ஒரு ஸ்விட்ச் வேர்டே எப்படின்னா இப்போ, இந்த க்ஷணம், இந்த நிமிஷம் செய்யன்னு அர்த்தம். அப்போ வெறும்னா உல்ஃப் மேஜிக்னாலே அந்த உல்ஃபோட எனர்ஜியை நம்ம கூப்பிடணும். உல்ஃப் எப்படி ஸ்விஃப்டா அப்படியே ஒரு சட்டு சட்டு சட்டுன்னு பண்ணும்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் எனக்கு இப்பவே நடக்கணும். ஸோ அது நேரத்தை நம்ம என்ன சொல்றோம், நாளைங்கிறது எப்பவுமே நாளை. நவ் அப்படின்னா இன்னைக்கே, இப்பவே பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இதனோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 545ங்கிற எண்ணையும் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் கோடும் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவும் ஏதாவது ஒரு ஆசையை நினைத்து இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதினாலும் சரி, இல்ல சாண்டிங் முறையில சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 45 முறை சொல்லணும். அதற்கு மேல நீங்க எப்ப வேணா எத்தனை முறை வேணாலும் சொல்லிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ இந்த இடத்துல இந்த உல்ஃப்னு இருக்கு இல்லையா, இந்த உல்ஃப்ங்கிற இடத்துல இந்த உல்ஃபை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்ண போறோம்னா சுப்ரீம் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்றோம். அத சுப்ரீம்னா என்ன, நார்மலை தாண்டி சூப்பரை தாண்டி சுப்ரீம். அப்போ இன்னும் அழகாக, இன்னும் ஸ்பீடா, இன்னும் மென்மேலாக நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும்னு அர்த்தம். அப்போ சுப்ரீம் மேஜிக் பிகின் நவ் சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல இந்த சுப்ரீமை எடுத்துட்டு உல்ஃப் போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டுட்டுமே ஒர்க் ஆகும் இது. ஸோ உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இல்ல சுப்ரீம் மேஜிக் பிகின் நவ், இந்த நவ்ங்கிறது கண்டிப்பா போட்டுக்கணும். அதே மாதிரி 545 இந்த எண்ணையும் இதனோடு சேர்த்துக்கலாம். அப்போ கிராபோவி கோட்ஸும் இருக்கும், ஸ்விட்ச் வேர்ட்ஸும் இருக்கும். இந்த ரெண்டும் சேரும் போது எப்படி சொற்களே மந்திரமாகும். இப்போ நம்ம மாலா மந்திரங்கள் சொல்லும் போது என்ன சொல்றோம், அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, உன் பாதம் எல்லாம் மென்மையா இருக்கு, அதுல அழகான சலங்கை வச்சிருக்க அப்படின்னு ஒரு அம்பாளை வர்ணிச்சு அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடு, நான் இது பண்ணலைன்னா எல்லாரும் உன்னதானே ஏசுவாங்க அப்படின்னு சொல்லி
நம்ம வார்த்தையால ஒரு விஷயத்தை கேட்கிறோம். சமஸ்கிருத மந்திரங்கள் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கிற விஷயத்தை தான் சொல்றோம். அப்போ அந்த இடத்துல வார்த்தையே சொல்லே மந்திரம் ஆகுது இல்லையா? நிறைய இடத்துல நம்மளுடைய ஊர்ல எல்லாம் வந்து பெயரை கடவுள் பெயரா வச்சுப்பாங்க. என்ன கடவுள் பெயரா வச்சுப்பாங்க? ராமன் வச்சுப்பாங்க, நாராயணன் வச்சுப்பாங்க. இது ஏற்கனவே சொல்லி இருக்கும். அந்த இடத்துல ஒரு முறை நாராயணான்னு சொல்லும் போதே மோட்ச பிராப்தி கிடைக்குதுன்னு சொல்றது. அதே மாதிரி நம்ம எத்தனை முறை நம்ம குழந்தைகளை கூப்பிடுறோமோ அப்ப எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் பேரை எடுக்கிறதுனால மோட்ச பிராப்தி உறுதி இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல பெயரே மந்திரமாகுது, இந்த இடத்துல சொல்லே மந்திரமாகுது. இதெல்லாம் மந்திர சொற்கள் தானே. சோ இது டெஃபினட்டா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உடனே உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க.